ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும் என்ற பாணியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிரணியின் விமர்சனங்களை சகித்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் உள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக பிரசாரங்களை முன்னெடுத்து வாக்குகளை கோரியிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தற்போது கிழக்கில் ஆட்சி அமைக்க அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்து உள்ள நிலையில் மிக பாரிய விமர்சனங்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொண்டு உள்ளது. அரசியல் ரீதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விபச்சாரம் செய்வதாக கூட தற்போது எதிரணியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இது இவ்வாறு இருக்க அரசியல் தீர்வை வழங்க இன்றைய தினம் மன்மோகன் சிங் மஹிந்த ராஜபக்சவிற்கு அழுத்தம் கொடுக்க கூடும் என்ற சில ஊகங்களும் எழுந்துள்ளன. இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்துகிறார். இதன் போது அரசியல் தீர்வுக்கு அவர் அழுத்தம் கொடுக்க கூடும் என்று கூறப்படுகிறது. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். அரசியல் தீர்வை வழங்க அழுத்துவார் மன்மோகன், மஹிந்தவுடன் இன்று முக்கிய பேச்சு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு சாத்தியமான அரசியல் தீர்வு காணுமாறு புதுடில்லியில் இன்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ள சந்திப்பின் போது இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அழுத்தம் கொடுப்பார் என்று புதுடில்லி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன. சாஞ்சியில் பௌத்த பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய பிரதேச மாநில அரசின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3 நாள் பயணமாக நேற்று டில்லி சென்றுள்ளார். நேற்றிரவு புதுடில்லியை சென்றடைந்த அவருக்கு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இன்று ராபோசன விருந்து அளிக்கிறார். இந்த தகவலை இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சயித் அக்பர்தீன் உறுதிப்படுத்தினார். இந்த ராபோசன விருந்துடனான சந்திப்பின் போது இலங்கையில் போரினால் இடம்பெயர்ந்த மக்களின் புனர்வாழ்வு குறித்த விவகாரங்கள் தொடர்பான இந்தியாவின் கரிசனை குறித்து மன்மோகன் சிங் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர முதுகெலும்புடன் முடிவெடுக்கும் திராணி முஸ்லிம் காங்கிரசிடம் துளியும் இல்லை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. பொம்மை ஆட்சியை ஏற்படுத்த உதவ போவதில்லை என்று கூறிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இப்போது எந்த ஆட்சிக்கு உதவி இருக்கிறார் என்பதை அவர்தான் கூற வேண்டும். இவ்வாறு நேற்று உதயனிடம் கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சி அமைக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு அளித்திருப்பது குறித்து கேட்டபோதே சம்பந்தன் எம்பி இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர இலங்கைக்கு முடிந்தளவு அழுத்தம் அமெரிக்கா தொடர்ந்து வழங்கும், யாழ் 1000 புதிய தூதுவர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. எங்களை நம்புங்கள் என்றும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அழுத்தத்தை இலங்கை அரசு மீது பிரயோகிக்கிறோம் என்றும் இலங்கை அரசின் உண்மையான நிலைப்பாடு என்னவென்று தெரியாது இருக்கிறோம் எனவும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பிலும் அரசியல் தீர்வு வழங்கப்படாமை தொடர்பிலும் நாங்கள் இன்னமும் வளைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றும் இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக பதவியேற்றுள்ள மிச்சல் சீசன் தன்னிடம் தெரிவித்ததாக யாழ் ஆயர் மேதகு தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணம் சென்றுள்ள இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்தார். தன்னை சந்தித்த போதே இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக மேதகு தோமஸ் சவுந்தரநாயகம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர ராஜபக்ச பரம்பரையின் ஆட்சி இலங்கையில் இல்லாதொழிக்க வேண்டும், சரத் என் சில்வா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ராஜபக்ச பரம்பரையின் ஆட்சியை இலங்கையிலிருந்து இல்லாதொழிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் பிரதானமான பிரச்சனையாக இருப்பது 3 அதிகாரங்கள் நாட்டில் செயற்படுவதுதான். ஜனாதிபதி இதில் உச்சியில் இருக்கிறார். 2ஆம் நபர் பசில் ராஜபக்ச, 3வது நபர் கோத்தாபய ராஜபக்ச. இந்த 3 சக்திகளும் இன்றி நாட்டில் எதுவும் நடக்காது. இந்த 3 சக்திகளின் அடிமைகளாகவே அமைச்சர்கள் இருக்கின்றனர் எனவும் சரத் என் சில்வா தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கடும் அச்சுறுத்தல் காரணமாகவே பின்வாங்கினார் மேஜர் ஜெனரல், குற்றம் சாட்டுகிறார் பொன்சேகா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தன் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களை காப்பாற்றும் வகையில் மேஜர் ஜெனரல் தன்னுடைய முறைப்பாட்டை மீள பெற்றிருப்பதானது
அழுத்தங்களினாலே என்பது மிக திட்ட தெளிவாக விளங்குகிறது என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நாட்டில் நிலவுகின்ற சாதாரண நிலைமைக்கு இந்த சம்பவமானது மற்றும் ஒரு சிறந்த உதாரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் மக்களின் வரிப்பணத்தில் அமைச்சர்கள் சொகுசு வாழ்க்கை வாழும் போது ஏன் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்க முடியாது சஜித் கேள்வி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஆளும் கட்சி அரசியல்வாதிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் மக்களின் வரிப்பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற நிலையில் ஏன் கல்வித்துறைக்கு மொத்த தேசிய உற்பத்தியில் 6% ஒதுக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி தலைவருமான சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். யுத்தய இவராய் தென் சரணாகத கதா வேடாக் நெஹ பிரித்தானிய රැකවරණය පැතු ශ්‍රී ලාංකිකයන් පිටුවල් කරයි. දෙමළ ජනතාවට හිරිහැර කරන බවට කිසිම சாட்சிයක් නැහැ. பிரித்தானிய ராஜ்ய கியத்தி என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. யுத்தம் முடிவடைந்து விட்டது, புகலிடம் என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. பிரித்தானியாவில் புகலிடம் கோரிய இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டனர். தமிழர்களுக்கு இடையூறு செய்யப்படுவதாக கூறப்படும் கதைகளுக்கு எந்த சாட்சியமும் இல்லை. பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் மனித உரிமை அமைப்புகளின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரிய இலங்கையர்கள் சிலரை பிரித்தானிய அரசாங்கம் நாடு கடத்த தீர்மானித்துள்ளது. தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட 60 பேரையே இவ்வாறு நாடு கடத்த தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர கேபினட் அமைத்தி தூரேன் SM அஸ்வே மல்லிட்ட மகாமதி வென்ன தீர்ணයක් என்ற இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. அமைச்சரவை பதவியிலிருந்து SM சந்திரசேன விலகினார். தம்பி முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர இந்திய அகமதிகின் ஸ்ரீலங்கா ஜனபதிட்ட ராத்திரி போஜன சங்கிரஹக் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதிக்கு இரவு நேர பூசண விருந்து அளிப்பதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்தரே கெந்தவுங்கர் போலீசியை அத்தடங்கோட்ட என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் சஞ்சீவ பண்டார நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட செய்தியை அவ்வாறு திவ இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் சரசவை அந்துரு சட்டன ஹாரசிய தினகி நீட்டிஞ சிஹ்னய தவத் வசர கல்யாய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக போராட்டம் 400 பேரின் சட்டத்தரணிகளாகும் கனவு இன்னும் 1 வருடத்திற்கு ஒத்தி போயுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். உத்திரமேத மக அமதி தூரே SM ரஞ்சித் மல்லிட்ட தனதென்ன அமதி சந்திரசேன தனத்துறையின் அஸ்வே என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சர் பதவி SM ரஞ்சித்திற்கு தம்பிக்கு இடமளிப்பதற்கு அண்ணன் சந்திரசேன அமைச்சு பதவியை துறந்ததாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே திவ இன பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். அதனை தவிர ஜனாதிபதியின் இந்திய விஜயம், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குடனான சந்திப்பு, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கைது செய்யப்பட்டமை குறித்த சில செய்திகளையும் லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி காவிரி கூட்டம் ஏமாற்றம் அளிக்கிறது ஜெயலலிதா என்ற பிரதான தலைப்புடன் தினமணி இன்று வெளிவந்துள்ளது. காவிரி ஆணைய கூட்டம் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற காவிரி நதிநீர் ஆணையத்தின் 7வது கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு தமிழ்நாடு அரசு விருந்தினர் இல்லத்தில் ஜெயலலிதா ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 15 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பயிர்களை காப்பாற்ற கர்நாடகத்திலிருந்து குறைந்தபட்சம் 24 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 DMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கோரினோம். இதற்கு கர்நாடகம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதன் பின்னர் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது அல்லது 3வது வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதுவரை 15 லட்சம் ஏக்கர் பரப்பில் சம்பா பயிரை காப்பாற்றுவதற்கு மிக குறைந்தபட்சமாக நாளொன்றுக்கு 1 DMC தண்ணீர் வீதம் 30 நாளுக்கு திறந்துவிட வேண்டும் என கோரினோம். இதற்கும் கர்நாடகம் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் காவிரி ஆணைய கூட்டம் பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் முடிவில் மாற்றமில்லை மம்தா உறுதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. மத்திய அரசுக்கு அளித்து
வரும் ஆதரவை திரும்பப் பெறுவது என்ற முடிவில் மாற்றமில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசுக்கான ஆதரவை திரும்பப் பெறுவது என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, எங்கள் கட்சி அமைச்சர்கள் பதவி விலகல் கடிதங்களை சமர்ப்பிப்பார்கள். நிதியமைச்சர் சிதம்பரம் இன்று காலை கூறியது போல டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு சிலிண்டர் மீதான கட்டுப்பாடு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது ஆகிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்போ பின்போ தில்லியிலிருந்து என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. ஒரு மாதத்திற்கு ஓராண்டில் குறைந்தபட்சம் 24 சிலிண்டர்களை வாங்க வேண்டும். பெட்ரோல் விலையை எத்தனை தடவைதான் உயர்த்துவீர்கள்? சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீடு தொடர்பான முடிவை திரும்ப பெற வேண்டும். அரசு இந்த முடிவை எடுத்த 14ஆம் திகதி நான் சோனியாவை தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த முடிவை எங்கள் கட்சி எதிர்ப்பதாக தெரிவித்தேன். இந்த முடிவை எங்கள் கட்சியால் ஆதரிக்க முடியாது என்றும் எமது கூட்டணி உடையாமல் பார்த்து கொள்ளும்படியும் சோனியாவிடம் கூறினேன். என்னால் சாமானிய மக்கள் தொடர்புடைய இந்த விவகாரங்களில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மக்களின் உணர்வுகளை அரசியல் கட்சிகள் மதிக்காவிட்டால், மக்களை நாம் ஏமாற்றினால் காணாமல் போய்விடுவோம். கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் வரை சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டை அமுல்படுத்த மாட்டோம் என்று முன்னாள் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். அரசு அதற்கு கட்டுப்பட வேண்டும். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறிய பிறகே அரசு தன் முடிவை அமுல்படுத்த வேண்டும். நேரடி அந்நிய முதலீட்டை எதிர்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடுவோம். டீசல் விலை உயர்வை 3 முதல் 4 ரூபாய் வரை குறைப்பது, நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை கைவிடுவது, சிலிண்டர் கட்டுப்பாடை அகற்றுவது ஆகியவற்றை மத்திய அரசு செய்தால் அரசுக்கு ஆதரவை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலனை செய்வேன் என மம்தா பானர்ஜி ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்று பொது வேலை நிறுத்தம், கடைகள் அடைப்பு, லாரிகள் ஓடாது என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. மத்திய அரசை கண்டித்து தமிழகத்திலும் இன்று பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. கடைகள், ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கும் என்று பல்வேறு வணிகர் சங்கங்களும், சரக்கு லாரிகள் ஓடாது என்று லாரிகள் போக்குவரத்து சங்கங்களும் அறிவித்துள்ளன. அதே சமயம் பஸ் போக்குவரத்து வழமை போல் செயற்படும், பள்ளிகளும் இயங்கும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி, டீசல் விலை உயர்வு, சிலிண்டருக்கு உச்ச வரம்பு கட்டுப்பாடு போன்ற மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு நாடு முழுவதும் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனை மையப்படுத்திய தமிழகத்திலும் இன்று பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். பிரதமர் முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் கர்நாடகா முரண்டு, தமிழகத்திற்கு தண்ணீர் விட முடியாது என திட்டவட்டம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. டில்லியில் பிரதமர் முன்னிலையில் நடந்த காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா 24 நாட்களுக்கு 48 டிஎம்சி தண்ணீர் கேட்ட நிலையில் பிரதமர் வலியுறுத்தியும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடகா திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது என அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.